ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு கம்பைலர் டிசைன் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது கம்பைலர் டிசைன் யூனிட் 1 ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ். அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அந்த ப்ரோக்ராமை எப்படி மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி மாத்துறது அப்படிங்கறதான் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சி ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. சி ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டட் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கும், இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல இருக்கும். அந்த லாங்குவேஜை எப்படி கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கோட்ல மாத்துறது அப்படிங்கறதான் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ். ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ்ல நமக்கு முக்கியமானது தான் கம்பைலர். ஸோ கம்பைலருங்கிறது ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி மாத்துறதுக்கு முக்கியமான தேவைப்படுற ஒண்ணு. ஸோ கம்பைலர் என்ன அப்படின்னா, கம்பைலர் இஸ் ஏ டிரான்ஸ்லேட்டர் which takes one language as input and translates into an equivalent another language. ஸோ இன்புட்டா ஒரு லாங்குவேஜ் வாங்கி அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு லாங்குவேஜ் அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இன்புட்டா கொடுக்குற லாங்குவேஜ் சோர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, அவுட்புட்டா வர லாங்குவேஜ் டார்கெட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்ல, இன்புட்டா நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுப்போம். இது நார்மலா ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம எழுதுற லாங்குவேஜ் ஒரு சி ப்ரோக்ராமிங் இது மாதிரி ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜை கம்பைலர் வாங்கிட்டு நமக்கு அவுட்புட்டா ஒரு லோ லெவல் லாங்குவேஜை கொடுக்கும். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ்ல ஒரு அசம்பிளி லாங்குவேஜா இருக்கட்டும், இல்லை மிஷின் கோடா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி ஒரு லோ லெவல் லாங்குவேஜை நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். இதான் கம்பைலரோட வேலை. டூரிங் திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், if some errors are encountered, compiler displays them as error messages. ஸோ இப்படி டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணாது, இந்த டிரான்ஸ்லேட் பண்ற நேரத்துல ஏதாவது ஒரு எரர் வந்தாலும் நமக்கு அதை எரர் மெசேஜா காமிக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றப்போ பார்த்துருப்போம், எரர் வரும். அந்த எரர் எல்லாமே கொடுக்கறது இந்த கம்பைலரோட வேலை. ஓகேவா? ஸோ இதான் கம்பைலருங்கிறது. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்ப்போம். எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம். டு கிரியேட் அன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் அவர் சோர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்லி எ கம்பைலர் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ அதாவது நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம், நம்மளோட ப்ரோக்ராமை ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்முக்கு மாற்றணும்னா கம்பைலர் மட்டும் போதுமானது கிடையாது, இன்னும் நிறைய இது தேவைப்படும். என்ன தேவைப்படும்? we may require several other translators such as preprocessor, assembler and loader linker to create an executable target program. ஸோ கம்பைலரையும் சேர்த்து இன்னொரு சில டிரான்ஸ்லேட்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். என்னென்னதுன்னா ப்ரீ ப்ராசஸர் தேவைப்படும், அசம்பிளர் தேவைப்படும், லோடர் லிங்கர் தேவைப்படும். இந்த நாளையும் சேர்த்தா மட்டும்தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமை ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோடுக்கு மாற்ற முடியும். தீஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கசின்ஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ இந்த மூணு இருக்குல்ல, ப்ரீ ப்ராசஸர், அசம்பிளர், லோடர் லிங்கர். ஸோ இந்த மூணையும் கசின்ஸ் ஆஃப் கம்பைலர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எக்ஸாம்ல கேட்டா கூட இந்த கொஸ்டின் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி கோடா மாத்தலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் கம்பைலர் தேவைன்னு பார்த்தோம். கம்பைலரோட சேர்ந்து ப்ரீ ப்ராசஸர், அசம்பிளர், லோடர், லிங்கர் இது எல்லாமே தேவைன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஒன்னொன்னும் என்னென்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுத தேவையில்லை, இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக கான்செப்ட் சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லைடு வச்சிருக்கேன், இது நீங்க எழுத தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சோர்ஸ் ப்ரோக்ராம். சோர்ஸ் ப்ரோக்ராம் என்னது? நம்ம இப்போ ஒரு சி ப்ரோக்ராமிங் எழுதிருக்க ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராமை இன்புட்டா கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகுது? ப்ரீ ப்ராசஸர்ட்ட போகுது. ஸோ ப்ரீ ப்ராசஸர் அப்ப என்னது? ப்ரீனா என்னது? முன்னாடின்னு அர்த்தம். ஸோ ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு, அதுதான் இந்த ப்ரீ ப்ராசஸர் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு வேலை தான், ஃபைல் இன்க்ளூஷன், மேக்ரோ எக்ஸ்பான்ஷன். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஃபைல் இன்க்ளூஷன்னா நம்ம இப்போ சி ப்ரோக்ராமிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லைன் பார்ப்போம், hash include stdio.h அப்படி ஒரு லைன் பார்ப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கெட்டர் ஃபைல இங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கெட்டர் ஃபைல உள்ள கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த லைன்ல ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுதான் ப்ரீ ப்ராசஸரோட ஃபர்ஸ்ட் வேலை, ஃபைல் இன்க்ளூஷன். ஸோ கெட்டர் ஃபைல் நம்ம ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சிருந்தோம்னா அந்த கெட்டர் ஃபைலோட கண்டென்ட்டை நம்ம ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணி விடும். இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது வந்து மேக்ரோ எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த லைனுமே நீங்க சி ப்ரோக்ராமிங்ல பார்த்திருப்பீங்க, ஹேஷ் டிஃபைன் மேக்ஸ் 100. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல எங்கெங்கெல்லாம் மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் 100ங்கிற வேல்யூ வரும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த வேலையுமே நம்ம ப்ரோக்ராம்ல மேக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பதிலாக 100ங்க சப்ஸ்டியூட் பண்றதையும் இந்த ப்ரீ ப்ராசஸர் தான் பண்ணும். அதுக்கு பேர் மேக்ரோ எக்ஸ்பான்ஷன். ஸோ ப்ரீ ப்ராசஸர் பண்றது ரெண்டே வேலை தான், ஃபைல் இன்க்ளூஷன், மேக்ரோ எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்படி ப்ரீ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸ் சோர்ஸ் ப்ரோக்ராம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது யார் கொடுக்காங்கன்னா கம்பைலர். ஸோ அந்த கம்பைலர் என்ன பண்ணுவாங்க? டார்கெட் அசம்பிளி கோட் கொடுப்பாங்க, ஒரு அசம்பிளி கோட் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணுதுங்கிறத அடுத்த கொஸ்டின்ல டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணுது, அசம்பிளர் என்ன பண்ணுது, லோடர் லிங்கர் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ அசம்பிளர். ஸோ இந்த அசம்பிளருக்கு என்ன இன்புட் ஆகுது? அசம்பிளி கோட் இன்புட் ஆகுது. அதை என்னடா கன்வெர்ட் பண்ணுது? ஒரு மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும்.
ஆனா இந்த மிஷின் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆக முடியாது, ஏன்னா இது ரீலோகேட்டபிள் மிஷின் கோட். ஸோ ரீலோகேட்டபிள் மிஷின் கோட் அப்படின்னா என்னன்னா, ஸோ அதுக்கு ரிலேட்டிவ் அட்ரஸிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ் அட்ரஸிங்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எதுனா வச்சுக்கோங்க, ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு லைனா இருக்கும், L1 L2 L3 L4 ஒவ்வொரு லைனா ப்ரோக்ராம்ல இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு லைனுக்குமே நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு L1க்கு வந்து ஒரு 4 பைட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ L2 என்னல 4ல இருந்து ஆரம்பிக்கும், 4th இண்டெக்ஸ் போயிடும். அடுத்து அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெமரி ஸ்பேஸ் கொடுத்துட்டே போவாங்க. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோ டு L2ன்னு ஒரு லைன் வருது. ஸோ அப்ப என்ன அர்த்தம், L2க்கு போகணும், அதாவது 4th மெமரி ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? ஆனா இந்த 4ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 4ங்கிறது இந்த ப்ரோக்ராம்ல ஒரு 4வது மெமரி ஸ்பேஸ்ல இருக்கு. ஆனா நம்ம மெயின் மெமரி இருக்கு இல்லையா, ஸோ மெயின் மெமரி எப்படினாலும் அலோகேட் பண்ணிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து 20 பைட் தேவைப்படுது. நம்ம 20 பைட் வந்து மெயின் மெமரியில, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு பெரிய மெமரி ஸ்பேஸ் இருக்கு, இதுல ஒரு 200 வச்சுக்கோங்க. 200 மெமரி ஸ்பேஸ்ல இருந்து 220 வரைக்கும் நமக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்காக மெயின் மெமரியில. ஸோ 200ல இருந்து 220 வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் வந்து அலோகேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம கோ டு L2 அப்படிங்க இருக்கு. இந்த L2 வந்து 4th அட்ரஸ் போகணும்னு நம்ம வச்சிருப்போம். ஆனா இந்த 4ங்கிறது என்னது, இந்த ப்ரோக்ராம்ல உள்ள அட்ரஸ். ஆனா மெயின் மெமரியில அது எங்க இருக்கும், 204 இருக்கும். புரியுதா? இந்த அட்ரஸ் வந்து ரிலேட்டிவ் அட்ரஸ். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ரஸ் வந்து 4, ஆனா மெயின் மெமரியில அதுக்கு வேற ஒரு அட்ரஸ் இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ரீலோகேட்டபிள் மிஷின் கோட். ஸோ இப்படி ரிலேட்டிவ் அட்ரஸிங்ல உள்ள கோட் தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும், அதுக்கு பேர் தான் ரீலோகேட்டபிள் மிஷின் கோட். ஸோ இதை வந்து நம்ம மெயின் மெமரியில் உள்ள அட்ரஸா கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு தான் லோடர் லிங்கர்ங்கிறது யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஸோ இந்த லோடர் லிங்கர் என்ன பண்ணும், 4 ஸ்டெப் பண்ணும்: அலோகேஷன், ரீலோகேஷன், லிங்கிங், லோடிங். ஸோ அலோகேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம மெயின் மெமரி நமக்கு இப்ப தேவை. ஸோ அதுக்கு வந்து OS ரெக்வஸ்ட் கொடுக்கும், எனக்கு ஒரு மெயின் மெமரி இவ்வளவு பைட்ஸ்க்கு ஒரு மெயின் மெமரி அலோகேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கறதான் ரெக்வஸ்ட் கொடுக்கறதான் அலோகேஷன். நெக்ஸ்ட் வந்து ரீலோகேஷன். ரீலோகேஷன் அப்படின்னா என்னன்னா, இங்க நம்ம ப்ரோக்ராம்ல என்ன அட்ரஸ் பார்த்தோம், 0 4 16 20 பார்த்தோமா. இப்ப நம்ம மெயின் மெமரியில என்ன பார்த்திருக்கோம், 200ல இருந்து 220க்கு நமக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மெயின் மெமரியில இந்த அட்ரஸ்ல அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்ப இந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே இதுக்கு மாத்தணும். ஸோ 0க்கு பதிலா 200 மாத்தணும், 4க்கு பதிலா 204 மாத்தணும், 216 220 இப்படி மாத்தணும். ஸோ இப்படி அட்ரஸ் ரீலோகேட் பண்ணுது. ஓகேவா? மேப் பண்றாங்க. ஸோ இந்த பழைய அட்ரஸ்க்கு பதிலா புது அட்ரஸ் மேப் பண்றாங்க, இதுக்கு பேர் தான் ரீலோகேஷன். நெக்ஸ்ட் வந்து லிங்கிங். லிங்கிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல ஒரு ஃபைல், இப்ப ஒரு ஃபைல்ல இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இந்த ப்ரோக்ராம்ல வேற ஒரு ஃபைலுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வேற ஒரு ஃபைலுக்கு ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இந்த ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஒரு லிங்க் இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்படி எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ், லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி விடுறதா லிங்கிங்கோட வேலை. இதான் 3வது ஸ்டெப். எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் லிங்க் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லோடிங். ஸோ இப்போ மெமரி ஸ்பேஸ் நம்ம அலோகேட் பண்ணியாச்சு, ரீலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரீலோகேட் பண்ண இந்த மெமரி ஸ்பேஸ்ல நம்ம ப்ரோக்ராமோட ஆக்சுவல் கண்டென்ட், ஸோ இந்த ப்ரோக்ராம் லைன் பை லைனா இருக்கா, இந்த ஆக்சுவல் கண்டென்ட்டை இங்க லோட் பண்றதா இந்த லோடிங்கோட வேலை. ஸோ இதான் லோடர் லிங்கர் பண்ணுது. மெமரி அட்ரஸ் அலோகேட் பண்றதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ அப்படி அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம புது அட்ரஸ்க்கு ரீலோகேட் பண்ணுவாங்க, மெமரி ஸ்பேஸ் எல்லாத்தையுமே மேப் பண்ணுவாங்க புது அட்ரஸ்க்கு. மேப் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து லிங்க் பண்றது லிங்கிங். நெக்ஸ்ட் வந்து லோடிங், நம்மளோட ஆக்சுவல் கண்டென்ட்டை லோட் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே மெயின் மெமரிக்கு வந்துடும். இதான் எக்ஸிக்யூட்டபிள் மிஷின் கோட். ஸோ இப்போ உள்ள கோட் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ப்ராசஸர்ஸோட வேலை. ஸோ எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ப்ரீ ப்ராசஸர். ப்ரீ ப்ராசஸர் இஸ் ஏ ப்ரோக்ராம் தட் ப்ராசஸ் த சோர்ஸ் கோட் பிஃபோர் இட் இஸ் கம்பைல்டு. ஸோ கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி அந்த சோர்ஸ் கோட ஒரு சில ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுதான் ப்ரீ ப்ராசஸர் பண்ணும். என்ன பண்ணும், இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆபரேஷன்ஸ் ஆன் த சோர்ஸ் கோட் சச்சஸ் இன்க்ளூடிங் ஹெடர் ஃபைல்ஸ். ஹெடர் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இன்க்ளூட் பண்ணும். இன்செட்டிங் த கண்டென்ட் ஆஃப் த ஹெடர் ஃபைல்ஸ் இன்டு த சோர்ஸ் கோட். ஸோ அந்த ஹெடர் ஃபைல் தேவைன்னு எழுதிருக்க இடத்துல அந்த ஹெடர் ஃபைலோட கண்டென்ட்டை இன்செர்ட் பண்ணி விட்டுரும். செகண்ட் வந்து எக்ஸ்பேண்டிங் மேக்ரோஸ், ரீப்ளேசிங் மேக்ரோ டெஃபினிஷன்ஸ் வித் தேர் ஆக்சுவல் வேல்யூஸ். ஸோ மேக்ரோஸ் அப்ப மேக்ஸ் 100 பார்த்தோம். ஸோ அந்த மேக்ஸ்ங்கிற இருக்க இடத்துல எல்லாமே அதோட ஆக்சுவல் வேல்யூ 100ங்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். மூணாவது ரிமூவிங் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோட்ல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையில்லை, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பைல் பண்ண மாட்டோம், எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த கமெண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது ப்ரீ ப்ராசஸரோட வேலை. செகண்ட் வந்து அசம்பிளர். அண்ட் அசம்பிளர் இஸ் ஏ ப்ரோக்ராம் that translate assembly language code into machine code. ஸோ ஒரு அசம்பிளி கோட் வருது, அதை நம்ம மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதான் அசம்பிளரோட வேலை. என்னென்ன பண்ணுது, இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆபரேஷன்ஸ் such as translate assembly language instructions into machine code instructions. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, அசம்பிளி லாங்குவேஜ்ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை
மிஷின் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்தும். ஜென்ரேட் ஆப்ஜெக்ட் கோட் that can be executed directly by the computer. ஸோ வந்து மிஷின் கோட் தான் இங்க ஆப்ஜெக்ட் கோட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் அசம்பிளரோட வேலை. மூணாவது லோடர் லிங்கர். ஸோ இந்த லோடர் லிங்கர் என்ன பண்றாங்க? the loader linker is a program that takes object code and prepares it for the execution. ஸோ அசம்பிளர்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் கோட எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி மாத்துறது தான் லோடர் லிங்கோட வேலை. இதுல என்னென்ன பண்றாங்க? it performs operations such as allocate actual memory addresses for the symbolic references. ஸோ symbolic references வரும்ல நம்மளோட ரிலேட்டிவ் அட்ரஸ், நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ். ஸோ அந்த ரிலேட்டிவ் அட்ரஸ்க்கு ஒரு ஆக்சுவல் மெமரி அட்ரஸை அலோகேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்றாங்க, அடுத்து ரீலோகேட் த கோட் டு த கரெக்ட் மெமரி அட்ரஸஸ். ஸோ இப்போ நம்ம கோட்ல இந்த ரிலேட்டிவ் அட்ரஸ்க்கு பதிலாக ஆக்சுவல் மெமரி அட்ரஸை மேப் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்போ 0 பதிலாக 200, 4 பதிலாக 204 அப்படி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் ரீலோகேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லிங்க் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் டு ரீசால்வ் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபைல்ஸ் அந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி விடுறது மூணாவது ஸ்டெப். நாலாவது என்ன பண்றாங்க? லோட் த லிங்க்டு ஆப்ஜெக்ட் கோட் இன்டு த மெமரி. ஸோ லிங்க்டு ஆப்ஜெக்ட் கோட் என்னது? நம்ம இப்ப கோடு எல்லாமே லிங்க் ஆகி எல்லாமே வந்தாச்சு, அதை ஆக்சுவல் மெமரிக்கு லோட் பண்ணி விடுறாங்க. இதுதான் நாலாவது வேலை. இதான் லோடர் லிங்கர் பண்றது. ஸோ இவ்வளவுதான். இது என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணுது? கெட்டர் ஃபைலையும் மேக்ரோஸையும் இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் கம்பைலர் வந்து நமக்கு அசம்பிளி லாங்குவேஜ் கொடுக்குது. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்து அசம்பிளர். ஸோ அசம்பிளர் என்ன பண்றாங்க? இந்த அசம்பிளி கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்காங்க. ஆனா அந்த மிஷின் கோட் வந்து ரிலேட்டிவ் அட்ரஸ்ல இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டிவ் அட்ரஸ்ல உள்ள மிஷின் கோட ஆக்சுவல் அட்ரஸ்க்கு மெயின் மெமரிக்கு மாத்துறது லோடர் லிங்கரோட வேலை. ஸோ இந்த லோடர் லிங்கர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் மிஷின் கோட் கிடைச்சிடும். ஸோ இவ்வளவுதான் லாங்குவேஜ் ப்ராசஸர். ஒரு லாங்குவேஜை எப்படி எக்ஸிக்யூட்டபிள் கோடா மாத்துறது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து கசின்ஸ் ஆஃப் கம்பைலர்னு கேட்கலாம், இல்ல லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.